முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். காசாவில் 60 நாட்கள் போர் நிறுத்தத்திற்காக திட்டம். இஸ்ரேலை கழற்றிவிட்டு நேரடியாக களத்திற்கு வந்துள்ள அமெரிக்கா. விரைவில் அமைதி திரும்பலாம் என்று புதிய நம்பிக்கை. காசாவில் 24 மணி நேரத்தில் பெண்கள், குழந்தைகள் என 55 பாலஸ்தீனியர்கள் படுகொலை. காசா சிட்டி பள்ளிக்கூடத்தின் மீது வீசப்பட்ட ராக்கெட்டால் குடியிருப்புகள் தீயில் எரிந்து சாம்பல். இஸ்ரேலுடன் அனைத்து உறவுகளையும் துண்டிக்கும் மசோதா. அயர்லாந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகம். தனி பாலஸ்தீன நாட்டை உருவாக்கும் மாநாடு. உலக நாடுகளுக்கு ஸ்பெயின் விடுத்துள்ள அழைப்பு. இஸ்ரேல் மீது கூடுதல் தடைகளை விதிக்கவும் வலியுறுத்தல். தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் விரட்டப்பட்ட நாள். 25வது ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தில் ஹிஸ்புல்லா. இஸ்ரேலுடனான போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஹிஸ்புல்லா அதிரடி அறிவிப்பு. 3300 முறை போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறியுள்ளது இஸ்ரேல். லெபனான் அரசு கட்டுப்படுத்த தவறினால் மீண்டும் களமிறங்குவோம். ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் அறிவிப்பு. லெபனான் அரசு இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் மீண்டும் களமிறங்க நேரிடும். ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் கடும் எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலுடனான போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் தெரிவித்துள்ளார். கடந்த 2000ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி தெற்கு லெபனானை ஆக்கிரமித்து வைத்திருந்த இஸ்ரேல் படைகளை தொடர்ந்து போரிட்டு ஹிஸ்புல்லா விரட்டியடித்து சுதந்திரம் பெற்றது. இதன் 25வது ஆண்டு கொண்டாட்டத்தையொட்டி ஷேக் நயீம் காசிம் நீண்ட உரை ஒன்றை நிகழ்த்தியுள்ளார். அதில் லெபனான் அரசிடம் போடப்பட்ட அமைதி உடன்படிக்கையை 3300 முறை இஸ்ரேல் மீறியுள்ளது. இதற்கு முழுக்க லெபனான் அரசு பொறுப்பேற்க வேண்டும். லெபனான் அரசு தனது கடமையை நிறைவேற்ற தவறினால் ஹிஸ்புல்லா மீண்டும் களத்திற்கு வரும். இஸ்ரேல் போர் நிறுத்த விதிகளை கடைபிடிக்காத வரை இந்த போர் முடிவுக்கு வந்ததாக கருதப்படாது. இஸ்ரேல் தனது எல்லைகளை மீறிக்கொண்டே இருக்கும் வரை எங்கள் இயக்கம் பலமடைந்து கொண்டேதான் இருக்கும். சில நேரங்களில் நாமே நேரடி தாக்குதலை முதலில் நடத்துவோம், சில நேரங்களில் பதிலடி கொடுப்போம், சில நேரங்களில் பொறுமை காப்போம். எப்போதும் எதற்கும் நாம் தயாராக உள்ளோம். ஹிஸ்புல்லாவையும் லெபனானையும் ஒருபோதும் யாராலும் பிரிக்க முடியாது. நாட்டின் ஒவ்வொரு அங்கத்திலும் வெற்றியிலும் ஹிஸ்புல்லா உள்ளது என்று அவர் பேசியுள்ளார். தெற்கு லெபனானை ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்ட 25வது வெற்றி நாளை ஹிஸ்புல்லா கொண்டாடியுள்ளது. இதனையொட்டி அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் ஷேக் நயீம் காசிம் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் 2000ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை நிரந்தரமாக விரட்டி புதிய எல்லை கோட்டை உருவாக்கினோம். அந்த நாள் லெபனானை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தோம். பலவீனத்திலிருந்து உச்சக்கட்ட பலத்தை நோக்கி நாடு சென்றது. லெபனான் உண்மையான இறையாண்மையை பெற்றது. மக்கள் கண்ணியத்தையும் பெருமையையும் பெற்றனர். அந்த நாள் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது. அரசியல், கலாச்சாரம், விடுதலை போராட்டம் ஆகியவற்றில் நாட்டின் தலைவிதியையே மறுவரையறை செய்தது. தொடர் அடிமைத்தனத்தை நம் பதிலடி நெருப்பாய் பொசுக்கியது. மண்ணை கவ்விய நிலையில் இருந்து உண்மை விடியல் உதயமானது. பிராந்தியத்தில் முக்கிய சக்தியாக லெபனானை உருவெடுக்கச் செய்தது என்று அவர் பேசியுள்ளார். ஹசன் நஸ்ருல்லா ஒளிரும் விளக்காக இருந்து போராளிகளை வழிநடத்துகிறார் என்று ஹிஸ்புல்லாவின் பொதுச் செயலாளர் நயீம் ஷேக் தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் விடுதலை பெற்ற 25வது ஆண்டு நிகழ்ச்சியையொட்டி பேசிய அவர், வெற்றி மற்றும் பிரகாசத்தை நோக்கிய பயணத்தில் இருளான வழியில் ஒளிரும் விளக்காக ஹசன் நஸ்ருல்லா உள்ளார் என்று நயீம் காசிம் ஷேக் கூறியுள்ளார். மேலும் அவர் பேசும்போது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முன்னரே தீர்மானித்து தெளிவாக வடிவமைத்து விட்டுத்தான் இந்த பாதைக்கு வந்துள்ளோம். போராளி குழு மிக வலிமையாக மக்களின் முழு ஆதரவுடன் உறுதியாக உள்ளது. இந்த இயக்கம் அடிபணிய மறுக்கும், அவமானத்தை சகித்துக் கொள்ளாத, ஆக்கிரமிப்பை எதிர்க்கும் மக்களின் இயற்கையான தேர்வாக உள்ளது. மே 25ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு இந்த இயக்கம் அதன் எதிரிகளை இரவோடு இரவாக ஓடச் செய்தது. அவர்கள் இரவோடு இரவாக நம் நாட்டை விட்டு ஓடிச் சென்றதை அவர்களது கூட்டாளிகள் கூட அறியவில்லை. நாம் கூட அவர்கள் இவ்வளவு விரைவாக இந்த இடத்தை காலி செய்வார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்று ஷேக் நயீம் காசிம் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிர்வாகம் இடையே 60 நாட்கள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியுள்ளன. அமெரிக்காவில் உள்ள பாலஸ்தீன மருத்துவர் பிசாரா பக்பா இந்த பேச்சுவார்த்தைக்கு மத்தியஸ்தம் செய்கின்றார். அமெரிக்கா தரப்பில் ட்ரம்பின் மத்திய கிழக்கு ஆலோசகர் ஸ்டீவ் விட்காஃப் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்கின்றார். முதல் கட்டமாக 60 நாட்கள் போர் நிறுத்தத்தை மருத்துவர் பிசாரா பக்பா முன்மொழிந்துள்ளார். இந்த காலகட்டத்தில் 2 கட்டமாக 10 கைதிகளை விடுவித்தல், நிரந்தர போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தையை தொடங்குதல் ஆகியவை இடம்பெறும். போர் நிறுத்தத்தின் முதல் நாளன்று 5 கைதிகளும் 7ஆம் நாளன்று 5 கைதிகளும் விடுவிக்கப்பட உள்ளனர். போர் நிறுத்தத்தின் முதல் நாள் முதல் காசாவிற்குள் நிவாரணப் பொருட்கள் அடங்கிய ட்ரக்குகள் உள்ளே நுழைய உள்ளன.
இந்த காலகட்டத்தில் ஹமாஸ் உள்ளிட்ட போராளி குழுக்கள் ஆயுத தயாரிப்பு, ஆயுத சப்ளை பெறுதல் போன்றவற்றை செய்யக்கூடாது என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. காசாவில் தொழில் முறையிலான அரசை அமைத்தல், மீள் கட்டுமானம், பாலஸ்தீனிய பிரச்சினைகளுக்கு தீர்வு ஆகியவற்றை பற்றி போர் நிறுத்த காலகட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தெரிகின்றது. முன்னதாக கத்தார், எகிப்து உள்ளிட்ட நாடுகளின் மத்தியஸ்தத்தின் பேரில் இஸ்ரேலுடன் ஹமாஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. தற்போது அமெரிக்காவே நேரடி பேச்சுவார்த்தையை தொடங்கியிருப்பதன் மூலம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு நிர்வாகம் அமெரிக்காவின் நம்பிக்கையை இழந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. போர் நிறுத்த விதிகளை இருதரப்பு பின்பற்றுவதற்கான உத்தரவாதத்தை அமெரிக்கா அளித்துள்ளது. மருத்துவர் பிசாரா பக்பா முன்மொழிந்துள்ள இந்த திட்டத்தை ஸ்டீவ் விட்காஃப் ஏற்றுக்கொண்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸின் ஒப்புதலுக்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தையின் அடுத்த கட்டம் விரைவில் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இஸ்ரேலுடனான அனைத்து உறவுகளையும் துண்டிக்கும் மசோதா அயர்லாந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் துணை பிரதமரும் பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான சைமன் ஹாரிஸ் இது பற்றி கூறும் போது, இந்த மசோதா மதிப்பீட்டு குழுவின் ஆய்வுக்கு பிறகு ஜூன் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும். எனினும் இந்த மசோதா அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று, மதிப்பீடு செய்ய தேவையில்லை. இஸ்ரேல் இனப்படுகொலை அரங்கேற்றி வருகின்றது, உணவை ஆயுதமாக பயன்படுத்துகின்றது. அயர்லாந்து அனுப்பிய உணவு ட்ரக்குகளுக்கு 80 நாட்கள் ஆகியும் அனுமதி வழங்கப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். அண்மையில் பாலஸ்தீன தனி நாட்டிற்கு அங்கீகாரம் வழங்கிய அயர்லாந்து டாக்டர் வக்பா அப்தல் மஜீத் என்பவரை முதல் தூதராகவும் ஏற்றுக்கொண்டுள்ளது. மறுபுறம் டப்ளினில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் மூடப்பட்டுள்ளது. அயர்லாந்தின் நடவடிக்கை யூத நாட்டிற்கு எதிரான ஆன்டிசெமிட்டிக் நடவடிக்கை என்று இஸ்ரேல் விமர்சித்துள்ளது. அயர்லாந்தை தொடர்ந்து நார்வே மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகளும் தனி பாலஸ்தீன நாட்டை ஏற்றுக்கொண்டன. இஸ்ரேல் பிரதமர் உள்ளிட்டவர்களை போர் குற்றவாளிகளாக அறிவித்த தீர்ப்பிற்கும் வரவேற்பு தெரிவித்த அயர்லாந்து அந்த தீர்ப்பிற்கு கட்டுப்படுவோம் என்றும் அறிவித்தது. காசா விவகாரத்தில் உலக நாடுகளின் நடவடிக்கை போதுமானதாக இல்லை என்றும் அயர்லாந்து தெரிவித்துள்ளது. மேலும் ஐரிஷ் வெள்ளையர்களை பெரும்பான்மையாக கொண்ட அயர்லாந்து மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை கூட பல முஸ்லிம் நாடுகளின் ஆட்சியாளர்கள் மேற்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. காசாவில் ஞாயிற்றுக்கிழமை இரவு மற்றும் திங்கட்கிழமை காலை நடைபெற்ற தாக்குதல்களில் பல குழந்தைகள் உட்பட சுமார் 56 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். திங்கட்கிழமை காலை காசா சிட்டியில் உள்ள பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் வீசிய ராக்கெட்டுகளால் அந்த பள்ளிக்கூடமே பல மணி நேரம் தீப்பற்றி எரிந்துள்ளது. அதனை அணைப்பதற்கான கருவிகள் காசா தீயணைப்பு துறையிடம் இல்லாததால் கைகளை கொண்டு முடிந்த அளவிற்கு தீயினை பல மணி நேரம் போராடி அணைத்துள்ளனர். இதில் அங்கிருந்த பல குழந்தைகள் உட்பட 36 பேரின் உடல்கள் சிதைந்து நெருப்புடன் மீட்கப்பட்டுள்ளன. முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை இரவு கான் யூனிஸில் ஒரு வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என 19 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காசாவில் நடைபெறும் காட்சிகள் பார்க்க முடியாதவை, அழுகுரல்களை கேட்க முடியவில்லை, அவற்றை எழுத முடியவில்லை என்று அல் ஜசீராவின் செய்தியாளர் தனது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக அண்மை நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். காசா சிட்டியில் பள்ளிக்கூடத்தில் தங்கியிருந்த அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் அந்த இடமே நெருப்பு காடாக மாறியது. இதில் பல குழந்தைகள் உட்பட 36 பாலஸ்தீனியர்கள் எரிந்து சாம்பலாகியுள்ளனர். பாலஸ்தீன தனிநாட்டை உருவாக்குவதற்கும் இஸ்ரேல் மீது உலக நாடுகள் தடைகளை விதிப்பதற்காகவும் மாநாடு ஒன்றை ஸ்பெயின் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக 20 ஐரோப்பிய மற்றும் அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு ஸ்பெயின் அழைப்பு விடுத்துள்ளது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய தாக்குதலில் இதுவரை கொல்லப்பட்ட காசா மக்களின் எண்ணிக்கை 53,939 உயர்ந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,22,797 உயர்ந்துள்ளது. மேலும் காணாமல் போனவர்களையும் கணக்கிட்டால் பலி எண்ணிக்கை 61,700 இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மேற்கு கரையின் பல்வேறு நகரங்களில் அதிகாலை திடீர் தேடுதல் நடத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஒரு பெண் உட்பட 11 பாலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளனர். அவர்களின் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கியுள்ளனர். ஒரு இளைஞரை தேடி வந்த ஆக்கிரமிப்பு படை அவர் கிடைக்காததால் அவரது மனைவியை கைது செய்துள்ளனர். இஸ்லாமியர்களின் முதல் கிப்லா என்று அழைக்கப்படும் அல்லக்ஸா பள்ளிவாசலுக்குள் அத்துமீறி நுழைந்த யூதர்கள் அங்கு ஜெருசலேம் தினத்தை கொண்டாடினர். முஸ்லிம் குடியிருப்பு பகுதிகளில் இருந்து இஸ்லாமியர்களின் கடைகளையும் அடித்து நொறுக்கியுள்ளனர். அவர்களுக்கு பாதுகாப்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு போலீசார் மற்றும் இராணுவத்தினர் முழு ஒத்துழைப்பை வழங்கியுள்ளனர். காசாவில் 60 நாட்கள் போர் நிறுத்தத்திற்காக திட்டம். இஸ்ரேலை கழற்றிவிட்டு நேரடியாக களத்திற்கு வந்துள்ள அமெரிக்கா. விரைவில் அமைதி திரும்பலாம் என்று புதிய நம்பிக்கை. காசாவில் 24 மணி நேரத்தில் பெண்கள், குழந்தைகள் என 55 பாலஸ்தீனியர்கள் படுகொலை.
காசா சிட்டி பள்ளிக்கூடத்தின் மீது வீசப்பட்ட ராக்கெட்டால் குடியிருப்புகள் தீயில் எரிந்து சாம்பல். இஸ்ரேலுடன் அனைத்து உறவுகளையும் துண்டிக்கும் மசோதா அயர்லாந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகம். தனி பாலஸ்தீன நாட்டை உருவாக்கும் மாநாடு. உலக நாடுகளுக்கு ஸ்பெயின் விடுத்துள்ள அழைப்பு. இஸ்ரேல் மீது கூடுதல் தடைகளை விதிக்கவும் வலியுறுத்தல். தெற்கு லெபனானில் இருந்து இஸ்ரேல் விரட்டப்பட்ட நாள். 25வது ஆண்டு வெற்றி கொண்டாட்டத்தில் ஹிஸ்புல்லா. இஸ்ரேலுடனான போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. ஹிஸ்புல்லா அதிரடி அறிவிப்பு. 3300 முறை போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறியுள்ளது இஸ்ரேல். லெபனான் அரசு கட்டுப்படுத்த தவறினால் மீண்டும் களமிறங்குவோம். ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் அறிவிப்பு. லெபனான் அரசு இஸ்ரேலை கட்டுப்படுத்த வேண்டும், இல்லாவிட்டால் மீண்டும் களமிறங்க நேரிடும். ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் கடும் எச்சரிக்கை.